ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக ஆயிடுச்சு வீட்டில். ஸோ அதனால் அதை நான் ஐ திங்க் பொங்கல் அப்போ க்ளீன் பண்ணும்போதே நான் எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுட்டேன் பெட்ரூமில் ஒரு ஓரமாக. ஏன்னா இதனால் கிச்சன் ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகுது. ப்ளஸ் நிறைய ஸ்டீல் ஐட்டம்ஸு, ஸ்டீல் கண்டெய்னர்ஸை நான் மாற்றினதுனால இந்த திங்ஸு, பிளாஸ்டிக்கு, செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, இப்போ இந்த பழைய காலத்து படம் 80s 90ஸ்ல வந்த படம்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு ஷோகேஸ் வச்சு அதில் இந்த க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு ஃபுல்லாக கிளாஸ் போட்டிருப்பாங்க உட்டன் ஷெல்ஃபில். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக வைக்கணும்னு ஆசை வீட்டில். பட் எனக்கு இப்போ கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் தான் இருக்குது. அது பேண்ட்ரி வைக்கவும், ப்ளஸ் மற்ற திங்ஸ் வைக்கவும், கண்டெய்னர், பெரிய பெரிய எண்ணெய் கண்டெய்னர் இது மாதிரி வைக்கவும் கரெக்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வைக்கிறதுக்கே இடம் இல்லை. நானும் ஹாலில் இருந்த ஷெல்ஃபில் வச்சு பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் ஷெல்ஃபில், இரும்பு ஷெல்ஃபில் வச்சு பார்த்தேன். எல்லாத்துலேயும் வச்சாலுமே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. அதனால் என்ன பண்ணேன்னா, எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு அழகாக நல்லா தேய்ச்சிட்டு, ஃபஸ்ட்டு விம் வச்சு தேய்ச்சிட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். இந்த கிளாஸை பார்த்திங்கன்னா நம்ம இப்படி ஒன்று ஒன்றா கழுவினோம் அப்படின்னா வாட்டர் நிறைய ஆகும், வாட்டர் கன்சப்ஷன் அதிகமாகும். வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து சிங்க்குள்ளே போட்டுட்டேன். ஏன்னா நம்ம ஒன்று கழுவும் போது அது தண்ணி மற்ற இதுக்கு படும்போது எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 2 பேஸ்கெட் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் ஃபுல்லாகவே எடுத்து கவுத்து வச்சுட்டேன். ஸோ தண்ணி ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் காய வச்சுக்கலாம், அப்படியே எடுத்து அடுக்கிடலாம் அப்படின்ட்டு. ஸோ 2 பிளாஸ்டிக் பேஸ்கெட்டில் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ப்ளஸ் இந்த ஒரு பிளேட் ஸ்டாண்ட்லேயும் எல்லாமே பிளேட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டேன். சர்விங் ட்ரேஸ், பிளேட்ஸ் எல்லாமே. ஸோ இன்னும் கொஞ்சம் இருந்ததெல்லாம் எங்கெங்கேயோ இருந்து எல்லாத்தையுமே தேடி எடுத்துட்டேன். ஃபுல்லாகவே எடுத்து வாஷ் பண்ணி அழகாக ரெடி பண்ணி கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு, ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் நல்ல வெயில் அடித்ததுனால மாடியில் போய் காய போட்டால் என்ன, ஏன்னா இந்த செராமிக்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம காஃபி குடித்தது அது இதுன்னு அந்த அழுக்கு கரை கொஞ்சம் இருக்கும். நல்லா தேய்ச்சி கழுவணும். ப்ளஸ் ஸ்டீல் நார் இருந்தால் கூட நல்லா தேய்ச்சி கழுவலாம். ஏன்னா அந்த கரை அப்படியே படிஞ்சிரும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், சரி வெயில் தான் இருக்கே, மேலே போட்டால் என்ன, காய வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே காய வைக்கிறதுக்காக ஒரு புடவை எடுத்துகிட்டு காட்டன் புடவை எடுத்துகிட்டு விரித்து போட்டு நல்லா காய வச்சிட்டேன். ஸோ பாப்பா தூங்கிட்டு இருந்தா அந்த நேரத்தில் நான் போய் காய வச்சிட்டேன். கொஞ்சம் நம்ம காலையிலே காய வச்சுருந்தா ஈஸியாக எடுத்துருக்கலாம். ஒரு 10 மணிக்கு போட்டோன்னா 12 மணிக்கு 1 மணிக்கு எடுத்துடலாம். நான் ஒரு ஐ திங்க் 2:30 3 o'clock அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் எல்லாத்தையுமே எடுத்து காய வச்சிட்ருந்தேன். இதை எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஏன்னா 5 மணிக்கு மேலே தாண்டினா தூசு வந்துடும், அதிகமாக காற்று வந்துடும். அதனால் சீக்கிரமாகவே 5 மணிக்கே பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாகவே நல்லா காஞ்சிருந்தது. அதனால் பாப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணா. ஃபுல்லாகவே எடுத்து அழகாக ட்ரேயில் அடுக்கி வச்சிட்ருந்தா. என்னம்மா இவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அது எல்லாமே நிறைய வாங்கினது கிடையாது. இந்த இதில் பீச்சில் போய் போடுவோம் இல்லையா, பெசநகர் பீச்சில் ரவுண்டு அந்த த்ரோ ரிங் போடுற இதில் கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம்ஸு கிஃப்டாக வந்தது. தென் இந்த டிஸ்பிளே ரெசிபி செய்யும் போது டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வாங்கின திங்ஸு, அந்த மாதிரி சேர்ந்தது தான் இது எல்லாமே. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு டைனிங் டேபிளில் வச்சுட்டேன். ஃபுல்லாக காயட்டும், அப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நான் இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா கிச்சனில் நிறைய பாத்திரங்கள் இருக்கிறனால இது வைக்க இடம் இல்லை. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய பேண்ட்ரி ஷெல்ஃப் சொன்னேன் இல்லையா, இந்த ஷெல்ஃப் தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு இடம் சும்மாவே விட்டுருந்தாங்க இல்லையா, அதை இப்போ நான் லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த இதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டு ப்ளஸ் டூல்ஸ், கிச்சன் டூல்ஸ் எல்லாத்தையுமே மாட்டி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஷெல்ஃப் இருந்திருந்தால் எனக்கு இதெல்லாம் வைக்கிறதுக்கு அழகாக இருந்திருக்கும். ஒரு ஷோகேஸ் மாதிரி போட்டுக்கூடும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கலாம் டிஸ்பிளே மாதிரி. பட் அதில் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேண்ட்ரியில் அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் எடுத்துகிட்டு சும்மா ஒரு டெக்கரேட் பண்ணி பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தென் எடுத்து எல்லாத்தையுமே பாக்ஸில் போட்டு பர்னையில் போட்டுடலான்ட்டு ஒரு ஐடியா. வேணுங்கிறப்ப கெஸ்ட்டு வந்தாங்களோ இல்லை யாராவது வந்தாங்களோ தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா யூஸ் பண்ணுறதே இது கொஞ்சம் நம்மலாம் நார்த் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபுல்லாக செராமிக்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஹாட் பேக் பார்த்திங்கன்னா இது ஒரு ஏதோ வாங்கும்போது கிஃப்டாக வந்தது. ப்ளஸ் நாங்கள் யூஸ் பண்ணுற ஹாட் பேக் இதெல்லாம் அந்த ஜிஆர்டிலலாம் இது போடுவோம் இல்லையா, சீட்டு போடும்போது கிடைக்கிற ஹாட் பேக் அப்பப்போ வாங்கி வச்சுருவோம். கிஃப்ட்டுன்னு வந்துச்சுன்னா வாங்கி வச்சுறது, பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் தேவைங்கும் போது. யாராவது கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை பின்னாடி குழந்தைக்கு நம்ம சேர்த்து வைப்போம் இல்லையா, பொன் குழந்தை இருந்தால் சேர்த்து வைப்போம் இல்லையா, அதனால் ஆசைக்காக சேர்த்து வைக்கிறது. எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா அப்புறம் எதையுமே புதுசு இல்லைன்னா கஷ்டமாகவும் இருக்கும். இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ இருக்கிறத சேர்த்து வைக்கலாம், அப்புறமா யூஸ் பண்ணலான்ட்டு வச்சுருப்போம். அது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்த ஐட்டம்ஸ் தான். ஸோ இப்போ
அந்த ஹாட் பேக்ஸு, தென் பிளேட்ஸு, சர்விங் ட்ரேலாம் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் அடுக்கிட்டேன். 2வதுல வந்து இது என்னோடய 2 டயர் ஷெல்ஃப் இருந்தது இல்லையா? லாஸ்ட் டைம் என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ஷெல்ஃபில் இந்த கப்ஸ் எல்லாம் வந்து கலர் கப்ஸ். ஏன்னா ஒயிட் அடுக்கணுன்னா ஒயிட்டுக்கும் ஒயிட்டு கான்ட்ராஸ்ட்டாக தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டில் கப்ஸும் கீழே வந்து இந்த செராமிக் கண்டெய்னர்ஸும் வச்சுட்டேன். இதில் வந்து இது என்னோடய பழைய செராமிக் கண்டெய்னர்ஸ் ஒரு 6 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வாங்கி. அப்பா வாங்கினது. அதையும் வந்து இந்த பக்கமாக வச்சுட்டேன். சைடில் வந்து கிஃப்டாக வந்தது. ப்ளஸ் வந்து என்னோடய தம்பி வந்து நிறையா ஸ்பீச்சுக்காக போவார். அவருக்காக கிஃப்ட் கொடுத்தது எல்லாமே இருக்கும். அதுவும் ஒன்று ஒன்று தருவான் எங்களுக்கு. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் தர்றதுனால அதையும் கொஞ்சம் வச்சுட்டேன். எல்லாமே கப்ஸ் தான். நம்ம எங்கே கப்லலாம் வந்து இந்த மாதிரி டீலாம் குடிக்கிறோம். நம்ம யூஷுவலாக ஸ்டீல் டம்ளரில் தான் யூஷுவலாக குடிப்போம். ஸோ இந்த 3rd ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சின்ன கப் அண்ட் சாசர் ப்ளஸ் வந்து செராமிக் பவுலு இது எல்லாமே வந்து அதில் 2வதுல அடுக்கிட்டேன். இந்த பெரிய பெரிய கப்பு ஒயிட் கப் அதையும் வந்து நடுவில் சென்டரில் அடுக்கிட்டேன். ஸோ இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினது. இது ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஒன்று மட்டும் காணும் எங்கேன்னு தெரியல. அதனால் அதை 4யுமே ஒரு ட்ரேயில் அடுக்கி வச்சுட்டேன். ப்ளஸ் நம்மளோட சாப்பரு, நட் சாப்பர் எல்லாமே அதில். தென் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸு, இது அக்ரிலிக்கில் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அங்கே பின்னாடி இருக்குது. ஸோ ஒரு க்ராக்கரி ஷெல்ஃபில் என்னெல்லாம் வைக்கலாம், எப்படி நம்ம புது வீடு கட்டினா தான் இந்த மாதிரி ரெடி பண்ணணுன்னு ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு ஷெல்ஃப் வந்து க்ராக்கரி ஷெல்ஃப் இதுக்குன்னே ரெடி பண்ணி ஒரு டிஸ்பிளே வச்சாகணும். எனக்கு கண்டிப்பாக அது ஒரு ஆசை. ரொம்ப நாள் ஆசை இது. சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. ஸோ அதை இப்போ நம்ம நிறைவேற்றி பார்க்கலாம், வச்சு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ இந்த பிளாஸ்டிக் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா கிளாஸஸ் இருக்குது பார்த்திங்களா? இதெல்லாம் என்னோடய மேரேஜ்க்காக வந்தது கிஃப்டாக. 6 இருக்கும் செட்டு. 4 உடஞ்சிருச்சு, 2 தான் இருக்குது. தென் இந்த பிளேட் அண்டு பவுல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளேக்காக வாங்கினது. 6 பவுல்ஸு ப்ளஸ் இந்த பிளேட் இருக்கும். நம்ம இதில் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம். இதில் குலோப் ஜாமுன் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்காக வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுவும் இந்த ரெசிபீஸ் ஏதாவது போடுறதுக்காக வாங்கினது நான். அதை வந்து இந்த கிளாஸ் எல்லாம் தனியாக அடுக்கி வச்சாச்சு. ஸோ ஓவரால் வந்து 2 ஷெல்ஃப் முடிஞ்சிருச்சு. தென் வந்து இந்த பவுல்ஸும் வந்து பீச்சில் கிடைச்சது தான். இதுவும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அது வந்து மோஸ்ட்லி வந்து வெளியிலேருந்து வர்ற கெஸ்ட்டுக்காக தான். நம்ம இங்கே இப்போல்லாம் கெஸ்ட்டு அதிகமாக வர்றதே கிடையாது. அந்த நேரத்தில் இது கிடைக்காது நம்மளுக்கு. இது என்ன தான் நம்ம எல்லாம் வச்சுருந்தாலுமே கூட கெஸ்ட்டு வர்ற நேரத்தில் கிடைக்காது. பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறுமையாக இருக்காது எடுத்து அதில் போட்டு தர்ற அளவுக்கு. அதே நம்ம க்ராக்கரி ஷெல்ஃப் இருந்தால் தனியாக அடுக்கி வச்சுருந்தோன்னா வர்றப்ப அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு கழுவிக்கலாம். ஸோ இந்த பிளேட்டை இப்படி நேராக பின்னாடி வச்சாச்சு. சின்ன ரவுண்ட் பிளேட்ஸ் இருந்தது. இன்னும் கொஞ்சம் கண்டெய்னர்ஸ், இது ஆர்கனைசர்ஸ் எல்லாமே கடந்தது. கப்ஸ் எல்லாமே உள்ள அதையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் பாக்ஸில் இருந்தது அப்படியே பிரிச்சுட்டேன். ஸோ கேண்டில் டின்னர் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது கேண்டில்ஸ்க்காக வாங்கி வச்சுருந்தேன். இந்த கேண்டில்ஸு லைட்டு ப்ளஸ் அழகுக்காக ஒரு சின்ன ஃப்ளவர் வாஷு வச்சுட்டா ஃபஸ்ட் ஷெல்ஃபில் இது தான் பாருங்கள், ஹாட் பேக்ஸ், டிஃபன் பாக்ஸ். செகண்டில் ஃபுல்லாக செராமிக் கப்ஸ் அண்ட் பவுல்ஸ் தான். தேர்டில் ஃபுல்லாகவே கப் அண்ட் சாசர்ஸ், பிளேட்ஸ், கிளாஸ் டம்ளர்ஸ், கிளாஸ் கண்டெய்னர்ஸ். ஃபோர்த்தில் வந்து என்னோடய எலக்ட்ரிக் ஐட்டம்ஸும் கூட சேர்த்து வச்சா என்னன்னு சொல்லிட்டு டோஸ்டர், மிக்ஸி, தென் வந்து எலக்ட்ரிக் அடுப்பு எல்லாமே வச்சாச்சு. ஸோ எப்படி இருக்குது இந்த ஆர்கனைசேஷன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இது ஒரு நாளுக்காக தான், ஒரு நாள் க்ராக்கரி ஆர்கனைசேஷன். சீக்கிரமாக எடுத்து வச்சுருவேன். தேங்க்யூ.